சத்தம் வந்திருக்கணுமே. ஐயோ எனக்கு டென்ஷன் ஏறுதே. என்னாச்சு இவளுக்கு? எதுக்காக அப்படி அங்கிட்ட இங்கிட்ட நடந்துகிட்டு கிடக்கா? ஏ தின்றல் வாடி வெளியே. ஐயோ கடவுளே, நான் நினைக்கிறது எதையுமே நடத்தி வைக்க மாட்டியா? என்னாச்சு இவளுக்கு? ஏ அனுஷ்கா, என்னம்மா எதுக்காக இப்படி குட்டி போட்ட போனாக்கா அங்கிட்ட இங்கிட்ட நடந்துகிட்டே திர்ற? அங்கிட்ட என்னடி ஆச்சு? அம்மா அந்த நர்ஸ் சொன்ன மாதிரி 2 நாள்ல எல்லாம் நடக்கணும்லம்மா. இன்னைக்கு தானம்மா நடக்கணும். ஆனா ஒரு ரியாக்ஷனுமே இல்லாம இருக்காளே. அதான் அந்த பிள்ளைய சொல்லுச்சு 2 மணி நாள் ஆகும்னு. அப்புறம் ஏன் இன்னும் நீ பயந்துகிட்டு இருக்க? இன்னையோட ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்து 4 நாள் ஆச்சுமா. என்னடி சொல்ற? 4 நாள் ஆயிடுச்சா? ஆமாமா, எதுவுமே தெரியாம நீ பாட்டுக்கு அசால்ட்டா திரி. நான் என்னடி அசால்ட்டா இருந்தேன்? உங்களுக்கு பிள்ளை கலந்துச்சா கலையலையாமா? இல்ல கலஞ்சா இன்ன வரைக்கும் நான் வீடு அமைதியா இருக்கு. ஐயோ தென்றல், தென்றல் என்னாச்சு உனக்கு? நிஸ்காமா, உங்க அத்தைக்காரி சத்த மாதிரி இல்ல? ஆமாமா, எதுக்கு இப்படி அலறாங்க? தென்றல் தென்றல் எந்திரி தென்றல் தென்றல். நம்ம நினைச்சது ஆமாச்சலாம் நடந்துருச்சு. வா இந்த கண்கொள்ளா காட்சியை கட்டாயமா பார்த்தே ஆகணுமா? ஆமாடி, நானும் தாண்டி. அடுத்தவங்க கஷ்டப்படுறத பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு. என்கிட்டயே போட்டியா? ஏண்டி தென்றல், உன்னை நான் இந்த வீட்டுல இருக்க விட்டுருவேனா? அதானே என் கண்ணு. சரி வாமா போய் பாப்போம் என்னாச்சுன்னு. அவ அந்த குழந்தை இல்லாம கதறி துடிக்கணும், அதை பார்த்து நான் ரசிக்கணும். சரி வாமா. நான் இந்த ஜென்மத்துல என்ன புண்ணியம் பண்ணேன்னு தெரியல. இந்த கடவுள் என்னைய மாதிரியே எனக்கு ஒரு பிள்ளைய கொடுத்திருக்காரு. ரொம்ப நன்றி கடவுளே. என்னம்மா யாரையுமே காணோம்? அந்த அர்த்தம் போவோம். இரு வர்றாங்களே. இரு. எதுக்கு பாலுற? மாமா என்னால முடியல மாமா. என்னம்மா செய்யுது? நீங்களே பாத்தீங்களே. என்ன செய்யுதுன்னு கேட்டீங்கன்னா நான் என்ன சொல்லுவேன்? சரி விடு, நடந்தது நடந்து போச்சு. சும்மா ஏன் அதே நினைச்சுக்கிட்டு இருக்க? அதெல்லாம் என்னால மறக்க முடியாது. சரி விடுன்னு சொல்லிட்டேன். இப்ப எதுக்கு அழுதுட்டு இருக்க? என்னால முடியலன்னு சொல்றேன். அப்புறம் என்ன அழுகுறான்னு கேட்டீங்கன்னா நான் என்ன சொல்லுவேன்? சரி ஆஸ்பத்திரிக்கு வேணா கூட்டு போயிட்டு வாயா. கேட்டியாம்மா? போட்டு சிரிக்காதடி, பார்த்தாங்கன்னா நம்ம கொன்னே விடுவாங்க. போமாங்கட்டு. எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஐயோ கடவுளே, இந்த விஷயத்துக்காகத்தான் நான் எவ்வளவு நாளா காத்துட்டு இருந்தேன். சரி உன் சந்தோஷத்தை பூரா அங்கேயே கொட்டி தீர்த்துறாத. யாரா வாழ்ந்துட்டு இருக்கா? நம்ம சிரிச்சுட்டு இருந்தோம்னா அவ்வளவுதான், நம்ம மேல சந்தேகம் வந்துடும். ஆமா ஆமா, அதுற மாதிரி நடிச்சுக்க, இல்லாட்டி சோகமா மூஞ்சி வச்சுக்க. சரிம்மா. என்னாச்சு தென்றலுக்கு? எதுக்காக இப்படி அழுதுட்டு இருக்கா? ரொம்ப அக்கறை அவளுக்கு. என்னாச்சு தென்றல், ஏன் இப்படி அழுதுட்டு இருக்க? எனக்கு எது உடம்பு சரியில்லையா? வேலையை மட்டும் பாரு. என்ன சரியா? இங்க வந்து நல்லா விசாரிக்கிற வேலையெல்லாம் வச்சுக்கிறாத. ஏன் இப்படி கோவப்படுற? அவ என்ன கேட்டா? ஏன் அழுகிறேன்னு தானே கேக்குறா? ஐயோ பாவம் தென்றல். தென்றல் அழுகிற அளவுக்கு இப்படி என்ன ஆச்சு? ஏன் மகனி பிள்ளைகள எதுவும் கலந்துருச்சா? அதான் தென்றல் உட்காந்து இப்படி அழுதுட்டு இருக்கா. என்னடி சொன்ன? இது எவ்வளவு திமிரு இருந்தா என் வீட்டு வாரிச கலந்து போச்சு நான் கேக்குறேன். அவ கேக்குற கேள்விய எதுக்காக இப்ப அம்மாவை அடிச்சீங்க? காத்தா வாயில வசம்பு வச்சு தேய்க்க. வசம்பா? ஆண்டி ஓ அழுகுன வாயில நல்ல பத்தியே வராதா? எல்லாம் கேளுங்க. என்ன அதல? இவ அழுதுட்டு உட்கார்ந்திருக்கான் தானே நாங்க வந்து என்னன்னு கேட்டோம். அவங்கிட்ட சொன்னா நான் அழுதுட்டு உட்கார்ந்திருக்கேன், நீ வந்து கேட்கலன்னு எதுவும் கேட்டேன்? என்ன வீட்டுக்கு பின்னாடி வந்து இப்படி உட்கார வச்சுக்கிட்டு அழுதுகிட்டு இருந்தா அப்புறம் என்ன ஏதுன்னு கேட்கத்தான் செய்வாங்க. இதுக்காக அப்படியே கேட்கறது? என் மருமகளே இப்பதான் முறையா மாசமா இருக்கா. அதனே நான் என்ன தப்பா கேட்டுட்டு பிள்ளை கலந்து வாய மூடி. நான் வாட்டி அப்படி ஒரு வார்த்தை சொல்லி பாரு, உன் வாயில தீயத்தான் நிக்க வைப்பேன். என் வீட்டுக்கு முதல் முறையா என் வாரிசு வரப்போகுது, அதை போய் கலந்துருச்சானா கேக்குறேன். உனக்கு எவ்வளவு தைரியம்டி? உன் புத்தி ஏன் இப்படி போகுது? போக நிறுத்துங்க. ஆளாளுக்கு என்ன ரொம்ப பேசிட்டே இருக்கீங்க? என்ன எப்படி பேச சொல்ற? அம்மா கேட்ட கேள்விக்கு நேரம் நாக்கு அறுத்திருக்கணும். இப்படி உட்காந்துட்டு இருக்கேன் பத்தியா? என்னைய சொல்லணும். அறுப்படி அறுப்ப. அது வரைக்கும் எங்க அம்மா கையில புளியங்காவா பறிக்கும். அவன் என்ன கேக்குறா? இவன் என்ன சொல்றான்னு? என்ன வேணி? என்ன உன் மருமகள பேச விட்டு வேடிக்கை பாக்குறீங்களா? நீ கேட்ட கேள்விக்கு அப்படித்தாண்டி பேசுவா. என்ன பிரச்சனைங்க? நிம்மதியா ஒரு மனுஷி மாத்திரை போட்டுட்டு தூங்க முடியுதா? வீடா இல்ல சந்தை கடையா? எப்ப பாரு கச்ச கச்ச கச்சன்னு வந்துருச்சு கிளவி. பூங்கொடி இங்க என்னதான் பிரச்சனை? ஐயோ அதை ஏன் கேக்குறீங்க? எனக்கு ஆத்திரமா வருது. இதனாடி கொடுமை. என்னைக்கும் கோவப்படாத மருமகள இவ்வளவு கோவப்படுத்துறது யாரு? வேற யாரு? நான் தான். என்ன வேண்டி நடக்குதுங்க? நான் சொல்றேன் கிளவி, இப்ப நீ உட்காந்து அழுதுட்டு இருக்க. நான் என்ன ஏதுன்னு கேட்கணுமா கேட்கக்கூடாதா? கேட்டுதான் ஆகணும். நீ சொல்றது நான் தானே? நான் தாண்டி. ஒண்ணும் இல்ல கிளவி, உட்காந்து அழுதுகிட்டு இருந்தா. நானும் எங்க அம்மா வந்து என்னாச்சுன்னு
கேட்டான் சொல்ல மாட்டேன்ட்டா. அதான் எங்க அம்மா பிள்ளைகளை கலந்து வச்சாடின்னு கேட்டுச்சு. நான் கேட்டது தப்பா சின்னம்மா? தப்பு இல்லடி, தப்பே இல்ல. உன்னைய பெத்தையா பத்தியா உங்க அப்பே அவன் பண்ணதுதாண்டி தப்பு. ஏண்டி எடுவிட்ட சிரிக்கி? நானே கொள்ளு பேரனோ கொள்ளு பேத்தியோ வரப்போதேன்ற சந்தோஷத்துல இருக்கேன். நீ வந்து பிள்ளை கலந்துச்சான்னு கேக்குற. பக்கத்துல தின்ற அம்மாச்சி வாய முடி ஆந்த கண்ணி. சின்னம்மா என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? எதுக்கு அழுகுறான்னு கேட்டது ஒரு குத்தமா? குத்தம் இல்லடி, குத்தம் இல்ல. அதை நீ எப்படி கேட்டிருக்கணும்? எதுக்கு அழுகுற, ஏன் அழுகுறான்னு கேட்டிருக்கணும். உங்க அத்தா கேட்டால இது நியாயமான கேள்வியா? நல்லா கேள மச்சி. உங்க கேக்குறத பார்த்தா இதுக்குன்னு எப்படா இருந்திருப்பாங்க போல. என்னடி நினைச்சிட்டு இருக்கீங்க நீ உன் மகளா? அனுஷ்காமா, இதுக்கு மேல நம்ம இங்க இருந்தோம்னு வச்சுக்க அது நமக்கு நல்லதில்ல. அம்மா அப்ப நம்ம நினைச்சது எதுவும் நடக்கலையாம்மா? என்ன நினைச்சீங்க நீங்க? அண்ணன் எப்ப சாவான் தின்ன எப்ப காலியாகனு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களோ? கேளுமா, நல்லா கேளுமா. இதுக்குத்தான் நான் முன்னாடியே சொன்னேன் உங்களை இந்த வீட்டுக்குள்ளேயே சேர்க்காதீங்கன்னு. என் பேச்ச யார் கேக்குறா? அஸ்வின் மாமா, நீங்களா அப்பெல்லாம் பேசுறீங்க? நான் தான் பேசுறேன். இப்ப என்ன அதுக்கு? நாங்களே பிள்ளை உருவாயிருக்குன்ற சந்தோஷத்துல இருக்கோம். நீங்க பிள்ளை கலையணும்னு நினைக்கிறீங்க? நான் போய் அப்பெல்லாம் வாய மூடு. என்னடி மனசு நீ எல்லாம் அப்பெல்லாம் பேசாதமா தென்றல். என்னதான் இருந்தாலும் அதுவும் ஒரு உயிர் தான். அத போய் நாங்க அப்பெல்லாம் நினைப்போமா? இறக்க குணத்துக்கு ரொம்ப நன்றி. உதவி பண்ணாட்டியும் பரவாயில்ல, உபத்திரம் பண்ணாம இருங்க, அதுவே எனக்கு போதும். இன்னொரு வாட்டி வாயில இருந்து அப்படி ஏதாச்சும் வார்த்தை வந்துச்சு நான் பத்திரகாலியா மாறிடுவேன். போடியாண்டு ஏன் தென்றல் என்னதான் ஆச்சு? ஒன்னும் இல்லாத பிள்ளைக்கு கஞ்சி சேராம இருக்குல்ல, அதான் வாங்கி எடுத்துட்டு அங்கனையே படுத்துருச்சு. ஐயோ கூட்டு வந்து உட்காந்து இது பண்றதுக்குள்ள இவ்வளவு பேச்சு. அதுவே சாப்பிட முடியல, வைக்க முடியல, படுக்க முடியல, உட்கார முடியல, தூங்க முடியலன்னு பாடா படுது. இதுக்குத்தான் உட்காந்து அழுதுகிட்டு இருந்துச்சு. அதத்தான் வந்து கேட்டாலும் நல்லா கேட்டாளுங்க. எனக்கு வாயில என்னமா தான் வருதுன்றீங்க? ஏண்டி அவளை நாக்க பிடிச்சி அறுக்காமையா விட்ட? ஏன் நாங்க கேட்ட கேள்விக்கு நாண்டுட்டு தொங்கணும்? ஆமா அவதானா? அவளு சூடும் இல்ல சொரணையும் இல்ல. புருஷன் எத்தனை கேள்வி கேட்கறியா? கொஞ்சம் கூட சூடும் இல்லாம சொரணையும் இல்லாம சோத்த தின்னுக்கிட்டு இருக்கா. நீ கேட்கிற கேள்விக்கு தானே அவன் மயங்குறா. அத சொல்லுங்க அத்தை. நல்லா வந்து பிறந்திருக்குவாரு எங்க அக்காளுக்குன்னு. அதுக்கு மூத்தது தங்கமா இருந்துச்சு. இத தகரத்துல கூட சேர்க்க முடியாது. நம்ம நினைச்சது எதுவுமே நடக்கலாமா? என்ன பண்றது என்ன பண்றது? பொறுமையா இருடி. இதுக்கு மேல பொறுமையா எப்படிமா இருக்க முடியும்? என்னதானே பண்ணணும்ன்ற? இந்த நர்ஸ சொன்னது நடக்கவே இல்ல. வா முத போய் அவளை பாத்துட்டு வருவோம். அவளை பார்த்து நீ கொடுத்தது எதுவும் வேலை செய்யலன்னு வேற ஏதாச்சும் வாங்கிட்டு வரலாமா? 5 ரூபா 10 ரூபா இல்ல 2 லட்சம் ரூபா கொடுத்துருக்கோம். அட ஆமா அது வேற கொடுத்துருக்கோமா? சரியான ஏமாத்துக்காரியா இருக்காள் அந்த சிரிக்கி. 1 ரூபா 2 ரூபா 2 லட்சம் ரூபா அள்ளி கொடுத்துருக்கேன். அவ ஊசி போட்டது எதுவும் வேலை செய்யல. அதுக்கு தாமா சொல்றேன், வா முத ஆஸ்பத்திரி போய் என்ன ஏதுன்னு பாத்துட்டு வருவோம். இதுவும் சரிதாண்டி. என்ன பண்றீங்க? ஒண்ணும் பண்ணல. கையை விடுங்க மாமா. இந்த ஹாஸ்பிட்டல் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? இருந்துட்டு போட்டோம். அதுக்கு என்னப்ப? இப்படி பண்றீங்கன்னா இப்படி வர்ற இடத்துல இப்படி பண்ணீங்கன்னா என்ன அர்த்தம்? நான் பிடிக்க கூடாது அவன் கைய. ஆமா இது பொது இடம் மாமா. இது பொது இடம் தான். நீ ஏன் பண்றாட்டி தானே? என்ன சரிதானே? சரிதான் சரிதான். ஆனா இப்ப எதுவும் சரியில்லை. உன் வளையல் சத்தம் கூட எனக்கு கவிதையா கேக்குது மலர். கேக்கும் கேக்கும். மாமா டாக்டர். ஓ மாமா டாக்டர் தாண்டி. ஐயோ உங்களை சொல்லல, பின்னாடி பாருங்க. குட் மார்னிங் டாக்டர். என்ன சரவணன் இன்னும் சுய நினைவுக்கு வரல போல? அப்படிலாம் இல்ல டாக்டர். என்ன ஆஃப்டர்நூன் ஆயிருச்சு குட் மார்னிங் சொல்றீங்களே? சாரி டாக்டர். பாத்து சிரிக்கிற சிரிப்புல பல்லெல்லாம் கொட்டிட போய் ரொம்ப வலியாதீங்க டாக்டர் பாத்துட்டாரு. சரி சரி ஓகே ஓகே. அப்புறம் சரவணன் உங்க ரிப்போர்ட்ல எல்லாம் எந்த பிரச்சனையும் இல்ல, செக்அப்லாம் நல்லபடியா முடிஞ்சிச்சு. இனிமே நீங்க ஆல் ரைட் தான். நீங்க எப்பயும் போல வழக்கமா உங்க வேலை என்னமோ அதை சரியா பாக்கலாம். என்ன கேட்டுச்சா? என்ன கேட்டுச்சா? வழக்கம் போல நான் என் வேலைய பாக்கலாம். ஆமா வழக்கம் போல நீங்க ஆஸ்பத்திரிக்கு போகலாம். மக்கு மக்கு. பின்ன அவரு நம்ம எப்பயும் பண்ணுவோமே காதல், அந்த வேலைய சொல்றாரு. உங்களுக்கு வேற வேலையே? எனக்கு அதை விட்டா வேற வேலை என்ன இருக்கு? உங்களை போய் டாக்டருக்கு படிக்க வச்சாங்க பாருங்க, அவங்கள சொல்லணும். சரவணன் டாக்டர். அப்புறம் சரவணன். ஆமா சீக்கிரமா பேசிட்டு வாங்க, நம்ம வேற தர்ஷினி வீட்டுக்கு போகணும். ஆமா தர்ஷினி வீட்டுக்கு வேற போகணும்ல. தர்ஷினி வீட்டுக்கு எப்படியாச்சும் நம்மளும் போயிடணும். ஆமா சரவணன், இந்த தர்ஷினின்றது யாரு? டாக்டர் உங்ககிட்ட சொல்லவே இல்லை பாத்தீங்களா? அந்த பிள்ளைதான் என் உயிரையே காப்பாத்துச்சு. நான் ரோட்ல அனாதையா அடிபட்டு கிடந்தப்ப அந்த பிள்ளை மட்டும்தான் எனக்கு உதவி பண்ணுச்சு. ஆமா அவர் பாட்டியமா இருந்தாங்க.
ஆமா ஆமா, ஒரு பாட்டிமாவும் இந்த பொண்ணு தான் என்னை காப்பாத்துனாங்க. அவங்க மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு நான் இந்த இடத்துல இல்ல. ஓ அப்படியா, சரி சரி. ரொம்ப நல்ல பொண்ணு டாக்டர். சின்ன பொண்ணா இருந்தாலும் மத்தவங்க கிட்ட இறக்கம் காமிக்கணும்ன்ற அறிவு எல்லாமே இருக்கு. அதனாலதான் தர்ஷினி உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னை விட்டு உயிர் போனாலும் உன்னை விட்டு நான் போக மாட்டேன். ஜன்மம் பல அடித்தாலும் உன்னை யாருக்கும் தர மாட்டேன். என்னை விட்டு உயிர் போனாலும் உன்னை விட்டு நான் போக மாட்டேன். சத்தியமா சொல்லுறேன்டி, உன்னை யாருக்கும் தர மாட்டேன். ஹாய் செல்லக்குட்டீஸ், உங்களெல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஆமா செல்லக்குட்டீஸ், ஆப் கொஞ்சம் ப்ராப்ளம்னால எங்களால சரியா வீடியோ போட முடியல. ஆமா செல்லக்குட்டீஸ், எங்களை மறந்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அழகு வாழ் தமிழ் கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க செல்லக்குட்டீஸ். அப்படியே பெல் பட்டனா அல்ல வச்சுக்கோங்க. அப்படின்னா நாங்க போடுற சுவாரஸ்யமான வீடியோ உடனே உங்களுக்கு வந்து சேரும். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.